இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாம எல்லாம் இங்க ஒரு கதாபாத்திரங்கள். இங்க யாரு வாழணும் யாரு வாழக்கூடாதுன்னு ஏற்கனவே முடிவாயிருக்கு. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில எத்தனையோ கதாபாத்திரங்களை வகிக்கிறான். அதுக்கு நீங்க பெரிய உதாரணம்பா. உங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய புத்தகம். ஆனா என்னோட வாழ்க்கை அதுல ஒரு பக்கம்தான். எனக்கு தெரியும், நீங்க பெரிய பணக்காரரோ புத்திசாலியோ பிரபலமானவரோ கிடையாது. ஆனா பூமியில இருந்த வரைக்கும் நீங்க கசப்பான சம்பவங்களை மட்டும்தான் சந்திச்சீங்க. அஹ்மத், உன்னோட பைய எடுத்துட்டு போப்பா. இந்தா. இது இல்ல அது. ஆமால. அப்பாடி. இந்தா. இது இல்ல அது. எங்க? உங்க கையில. என்னோட கையிலயா? எங்க? அந்த கையில. ஓஹோ. சரி, இந்தா புடி. இது கிடையாது அது. என்ன இது காட்டினா அதுங்கற, அத காட்டினா இதுங்கற? எது? உங்க கையில எங்க? இருக்குல. சரி. இந்தா. இத புடி. இது கிடையாது அந்த பேக். அப்படியே? இந்தா. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா? ரொம்ப தாகமா இருக்கு. ஓம் பாட்டில. துறக்கட்டா? வேண்டாம். துறக்கட்டா? தண்ணி கீழ கொட்டிடும். கொட்டுமா? நிஜமாவா? ஆமா, தண்ணி கீழ கொட்டிடும். கொட்டுச்சா? கொட்டல இல்ல? எப்படி கொட்டாம இருக்கு? இந்தாங்க. சரி, இன்னைக்கு லேட்டா வந்த மாதிரி நாளைக்கும் லேட்டா வரக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். சரியா? இல்லைன்னா உங்களை ஐ இறங்கு, கீழே இருங்க. இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுங்க. இன்னொரு வாட்டியா? சரி, உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னும் ஒரு வாட்டி நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப நில்ல. அப்படிதான், நேரா நில்ல. ரொம்ப நல்லா பண்றீப்பா நீ. சும்மாதான் சார். ஆமா, உன் டவல் இப்படி காத்துல நின்னுச்சு? சும்மா அப்படியே செய்றேன் சார். மறுபடியும் இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டேன். அட வேணாங்க சார், நான் கிளம்புறேன். எப்படிப்பா பண்ற? ஒன்றும் இல்லை சார், சர்க்கஸில் கற்றுக்கிட்ட வித்தை. நீ சர்க்கஸ்ல இருந்தியா? ஆமாங்க. ஜோக்கர் ஜோக்கரா தான் இருப்பானுவாங்க. ஆமா, உன் பேர் என்ன? டேய் டேய் சார்லி, டேய். ராம் சிங். சிண்டு,
நீ வேற வேலை தேடிக்கோ. ஏன் என்னாச்சுப்பா? இன்னைக்கு எவ்வளவு தப்பு பண்ணிருக்கே நீ? எங்கப்பா தப்பு பண்ண? போய் உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு. சிரிப்பு இருந்துச்சா? இல்ல. சிரிச்சனே. டைமிங் இருந்துச்சா? இல்ல. எனர்ஜி இருந்துச்சா? சுத்தமா இல்ல. இருந்துச்சுப்பா. உனக்கு இன்னும் எவ்வளவுதான் கத்து கொடுக்கறது? பேசாம வேற சிண்டுக்கு ஏற்பாடு பண்ணலாமான்னு தோணுது. அப்பா நான் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். 6 மாசத்துல உங்க அம்மா குட்டி சிண்டுவை ரெடி பண்ணிடுவா. அவனுக்கும் இவன் தானே ட்ரைனிங் கொடுக்கணும். அட ஆமா, அப்ப மாட்டிக்கிட்டோம். என்ன சிண்டு, குட்டி சார்லிக்கு நீ ட்ரைனிங் கொடுக்குறியா? ம்? வாடா வாடா, எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா? தாத்தா, ராத்திரி சாப்பாடு எங்க கூட சாப்பிட சொல்லி அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா சமைக்கிறாங்க. என்ன விசேஷம்? அது நவீன் அங்கிள் வந்திருக்காங்கல. அப்படியா? தாத்தா, இதுல சத்தம் எதுல இருந்து வரும்? இதுல இருந்தா இல்ல அதுல இருந்தா? சத்தம் உண்மையை சொல்லணும்னா இங்க இருந்து வரும். மேஜிக் வாசிக்கிறவங்களுக்குள்ளதான் இருக்கணும், வயலின்ல இருக்காது. புரிஞ்சதா? ஐ எம் glad you guys are here. Really. அப்புறம் என்ன யோசிச்சிருக்க? எப்போல இருந்து சார்ஜ் எடுக்கிறீங்க? சர்க்கஸ்க்கு இப்போ புது ஐடியாஸ் தேவைப்படுது. நியூ எனர்ஜி. அண்டர்ஸ்டாண்ட்? நான் இப்போதான் 2-3 இன்டர்நேஷனல் சர்க்கஸ் ஃபார்மேட்ஸ் யூடியூப்ல பார்த்தேன். ஒவ்வொன்றும் பக்காவா இருந்துச்சு. ஏசி டென்ட், நியூ ஆக்ட்ஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்சஸ், எல்லாம் பிரமாதம். எக்ஸலென்ட். நபீர், இதோ வரேன். ஒரு நிமிஷம். உங்களை இன்னைக்கு சுத்தம் பண்றதுக்காக கூப்பிடல, மீட்டிங்காக கூப்பிட்டுருக்கோம். டேய், இந்த பக்கெட் எங்க போய்? நீங்க போங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் அமைதியா இருங்க ப்ளீஸ். அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் ஜாங்கோ சர்க்கஸ். அம்மா ஜாங்கோ சர்க்கஸை இந்தியாலேயே எல்லாத்த விடவும் சிறந்த சர்க்கஸா ஆக்கியிருக்காங்கன்னா அதுக்கு நீங்க எல்லாம் தான் காரணம். இப்ப மாமோட விருப்பம் என்னன்னா, இது வரைக்கும் அவங்களுக்கு எப்படி நீங்க துணையா இருந்தீங்களோ அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கும் துணையா இருக்கணும். அப்பதான் நம்மளால இந்த சர்க்கஸை இன்னும் முன்னேற்ற முடியும். ஆனா நான் அதை விரும்பல. ஏன்னா sadly இன்னைக்கு காலகட்டத்தில் the circus is dying. சினிமா, டிவிடி, இன்டர்நெட், டிவி, மொபைல் போன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் சர்க்கஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அண்ட் சர்க்கஸ்க்கான ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டே வராங்க, எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிட்டே போகுது. அதனால ரொம்ப ஆழமா யோசிச்சு நான், ஐ மீன் மாம், அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதாவது சர்க்கஸை மூடிடலான் இருக்கோம். ரைட்மா? இந்த சர்க்கஸ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தாண்டி அதுக்கும் மேலன்னு எனக்கு தெரியும். இந்த சர்க்கஸை நீங்க உங்க சொந்த வீடா பாக்குறீங்க, புரியுது. ஆனா நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இதுல லாபம் இல்ல நஷ்டம் தான் அதிகமா இருக்கு.
இதுக்கு மேலேயும் இந்த நஷ்டத்தை எங்க குடும்பத்தால தாங்கிக்க முடியாது. ஆனா எங்க குடும்பம் இப்போ பெரிய ஃபைனான்சியல் லாஸ்ல இருக்குங்கிறதையும் தாண்டி எம்ப்ளாயிஸோட ரைட்ஸையும் நாங்க புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால நாங்க உங்க எல்லாருக்கும் 3 மாசம் சேலரியா அட்வான்ஸா கொடுக்கறோம். இதையாச்சும் உங்களுக்கு செஞ்சாகணுங்கிறது எங்க கடமையா நினைக்கிறோம். இது உங்களுக்கும் உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களம்மா? 3 மாச சம்பளம் அட்வான்ஸா கிடைக்குதுல்ல, அதுவும் வேலையை செய்யாம. ஆனா சார்லி ஏன் இன்னும் சம்பளம் வாங்கிக்கலான்னு தெரியல. சரியான லூஸ் மாதிரி ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கான். சர்க்கஸ் முடிட்டோன்னு உனக்கு தெரியும்ல. கலைஞனோட ஒத்திகையும் கடவுளோட பிரார்த்தனையும் ஒண்ணுதான். கோயில் இடிஞ்சு விழுந்துடுச்சுன்னு பிரார்த்தனையை விட முடியாதுல்ல. சார்லி, வா உட்காரு. இல்ல வேண்டாங்க. பரவாயில்ல, சாப்பிடு. இல்ல எனக்கு வேண்டாங்க. அடையாளம் தெரியுதா? மாஸ்கோ சார். இன்னைக்கு அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா சர்க்கஸ் க்ளோஸ் ஆயிருக்காது. ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை உனக்கு சொந்தமா சர்க்கஸ் கம்பெனி வேணும்னு அடம் பிடிச்சேன். அப்போ உங்க அப்பா இந்த சர்க்கஸே உன்னோட தானேன்னாரு. அதுக்கப்புறம் 2 வாரம் நீ என்னோட சீட்ல உட்காந்துருந்த, நான் வெளியில இருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? தன்னோட பசங்க உயர்ந்த நிலைக்கு வந்தாங்கன்னா பெத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த பசங்க பெத்தவங்களை மதிக்காம எதிர்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த சர்க்கஸ் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கு. பணம், புகழ், விருதுகள். நம்ம எல்லாருமே ஒன் பிக் ஃபேமிலி இல்ல? ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த சர்க்கஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இங்க வேலைக்கு வச்ச முதலாளே உங்க அப்பா தான், தெரியுமா? வேலைக்கு எங்க வச்சேன்? ஹி வாஸ் லைக் அ ஃப்ரெண்ட். நான் சொன்னேன் அவங்கிட்ட எனக்கு பார்ட்னர் ஆயிடுன்னு. அதுக்காக நான் ஒரு கலைஞன், வியாபாரம் பண்ணா எனக்குள்ள கலைஞன் செத்து போயிடுவான்னு சொன்னான். அவனுக்கு அப்புறம் அவனை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயும் பார்க்கல. வாழ்க்கையில முதல் முறையா நான் அவனுக்கு தான் சம்பளம் கொடுத்தேன். அப்புறம் இப்போ அவனோட பையனுக்கு நான் கடைசி சம்பளம் கொடுத்தேன். பரவாயில்ல, வச்சுக்கோ வச்சுக்கோ. வெளி உலக வாழ்க்கை அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது. நீ இங்க என்ன குட்டிக்கரணம் போட்ட, வெளியில போய் எந்த அளவுக்கு குட்டிக்கரணம் போட வேண்டியிருக்கும் பாரு, அது கூட சேஃப்டி இல்லாம. இது ரொம்ப ரொம்ப சின்ன சர்க்கஸ்டா. வெளி உலகம் இதை விட பெரிய சர்க்கஸ். சரி, அடுத்து என்ன பண்றதா இருக்க? இங்கேயே இருப்பியா இல்ல கிராமத்துக்கு போயிடுவியா? அப்பா கிராமத்தை விட்டு தானே வந்தாரு, எப்படி திரும்ப போறது? இங்கே ஏதாவது பண்ணணும். நீ சொந்தமா சர்க்கஸ் ஆரம்பிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி பண்ணணும் தான் நானும் ஆசைப்படுறேன். என் வயித்துல பிறக்கனாலும் நீதாண்டா என் வாரிசு. மாஸ்டர், உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன சொல்லு. என்னோட சார்லி காஸ்டியூமை நான் எடுத்துட்டு போலாமா? அது வெறும் காஸ்டியூம் இல்லடா, உன்னோட உயிர். அது இல்லாம எப்படிடா போவ? Ladies and gentlemen,
வந்துவிட்டது உங்கள் ஊருக்கு உங்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்த இந்தியாவின் நம்பர் 1 சர்க்கஸ் ஜாங்கோ சர்க்கஸ். ஜாங்கோ சர்க்கஸ். ஜாங்கோ சர்க்கஸ். வாரத்துக்கு 1000 ரூபா 2 நாள் இருந்தா கூட ஒரு வாரத்துக்கான பேமெண்ட்டை கொடுக்கணும். எதுவும் கம்மி பண்ண முடியாதா? ஆக்சுவலா 1500 ரூபா. தெரிஞ்சவங்க மூலியமா வரனால தான் 1000 ரூபாய். ஒரு 400-500 ரூபாய் ரூம் இருக்கா? இங்க இருந்துக்கிறீங்களா? ஓப்பனா இருக்கும். 400 ரூபாய்க்கு இதுதான் வரும். இங்க எப்படிங்க இருக்க முடியும்? இருக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு தானே, பரவாயில்ல, இருக்கலாம். எத்தனை நாளைக்கு இங்க தங்குவீங்க? அது கொஞ்ச நாளைக்கு. அட்வான்ஸ் கொடுங்க. இப்போ ஒரு 500 ரூபாய் வச்சுக்கங்க. மிச்ச பணம் நான் அப்புறம் தரேன். பேர் என்ன? சார்லி. ராம்சிங். சர்க்கஸில் எல்லாரும் என்ன சார்லின்னு கூப்பிடுவாங்க. ஜோக்கரா? என்ன பாக்குறீங்க? இனிமே இதுதான் நம்ம சர்க்கஸ். நாளையிலேருந்து இந்த சர்க்கஸுக்கு தான் போய் ஆகணும். जगमग मेला मेला जग मेला चलत है खींची रस्सी पर सब खोए खोए मेला जग मेला जग मेला जग मेला जग मेला ठगनी रे पगली रे ठगनी रे पगली रे दुनिया नट नगरी रे किरदार है तू पर्दा उठा है हम और खुशी को निभा रे और तेरा तन रे कठपुतली सा सुंदर बस खिलौना सब खेला सुन रे सुन रे सुन रे सुन रे दूर कहीं से कोई धागे खींचे तन मन के तेरे दम के कुदरत का मन मेला दूर कहीं से कोई धागे खींचे तन मन के तेरे दम के कुदरत का मन मेला डगनी रे ये गन चक्कर सगनी रे पगली रे हर डोले डग डग डगरी रे இங்க பாரு ராம்சி, எங்க சர்க்கஸ்ல எல்லா ஐட்டமும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கு, இடமே இல்ல. சார்லியே மக்கள் எல்லாருமே டிவிலேயே பாக்குறாங்க, ஆனா எங்க ஐட்டமை இங்க வந்தா தான் பார்க்க முடியும். நான் செஞ்சு காட்டுறேன் சார், ஒரு தடவை பாருங்க, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். ஜோக்கர் வேலை இருக்கு, பண்றியா? சார்லியும் ஜோக்கர் தானே? ஐயோ இல்லைங்க சார், சார்லி ஜோக்கர்ல. ஆனா ஜோக்கர் வேலை நான் பண்றேன், இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அப்பனா சரி. இங்க ஒரு மெயின் ஜோக்கர் இருக்காரு, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது.
உள்ள ரிகர்சல் நடக்குது, நீ அங்க போ. என்னுடைய பேரை சொல்லு, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க சார். நீ அங்கிருந்து ஓடி வரணும், பால் எடுக்கணும், பட்டாக்கனை இங்க அடிக்கணும். நீ ஓடுனா பர்ஃபெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற? அட சார்லி சார், நீங்க எங்கங்க? அது எப்படி இருக்கீங்க நீங்க? நீங்க இந்த இடத்துல? சாரி சார். ஐயோ, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். டேய், இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் என்னோட குரு, சார்லி சார். நான் இவ்வளவு செய்யறேன்னா சார்லி சார்ட்ட தான் கத்துக்கிட்டேன். நான் எப்பவோ வீடு வாசல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் இந்த சார் தான் என் கையை பிடிச்சி எனக்கு நடக்கவே சொல்லி கொடுத்தாரு, குட்டி கொரோனா போட சொல்லி கொடுத்தாரு. காமெடியில டைமிங்னு சொல்லுவோம்ல, இந்த சார் தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த சார் தான் மனுஷனா இருந்த என்ன ஜோக்கரா மாத்தினாரு. இவரோட சார்லி உருவத்தை மட்டும் நீங்க பாத்தீங்க, பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க இவர மாதிரி சார்லியா ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும்னு. அந்த சார்லியால தான் ஒரு வாட்டி ஒரு விஷயத்த என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னேன். ஸ்டேஜுக்கு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். மேனேஜர் சார் கோவப்பட்டாரு. ஆனா சார் தான் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு, உன்னால முடியும்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, நான் அழுகிற லெவலுக்கு போயிட்டேன். சார் தான் அழுன்னு சொன்னாரு, நான் ரொம்ப அழுதேன். ஆனா அதுக்கப்புறமா சும்மா கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ பண்ணேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இந்த மனுஷனால யாருக்கு வேணா என்னனாலும் கத்து கொடுக்க முடியும். எனக்கா? ரகுநாத் அங்கிள் கொடுத்தாரு. இன்னைக்கு அவரை பார்க்க சர்க்கஸ்க்கு போயிருந்தேன். அவர் இப்ப ஹெட் கிளவுன் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப அவன் பெரிய இடத்துல இருக்கான். ஆனா அவனுக்கு கீழே தான் நான் வேலை செய்ய போறேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா கண்டிப்பா அவனோட இடத்த அவன் எனக்காக விட்டு கொடுப்பான். அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கான். அதனால தான் சும்மா அவனை பார்த்துட்டு போறான்னு வந்தேன்னு போய் சொன்னேன். இதுதான் கடைசி சர்க்கஸ். இனி என்ன ஆகுமோன்னு தெரியல. பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும். இல்ல செண்டு? பொழப்புக்கு ஒரு வேலை கிடைச்சது. வணக்கம் சார். வணக்கம் சார். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி அடிக்க போறேன். எப்படி பண்ணீங்க ஒரு வாட்டி பண்ணுங்க. நீ என்ன இவ்வளவு குட்டியா இருக்க? இரு. ஆமா, நீ என்ன குறை மாசத்துல பிறந்தவனா? சரி இன்னொரு வாட்டி இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு தடவை எனக்காக ஒரே ஒரு வாட்டி பண்ணப்பா. ஒரே ஒரு வாட்டி எனக்காக பண்ணு. தோ இந்தா. ஏய் ஜுஜு, ஒரே ஒரு தடவை. இது செமையா இருக்குல்ல? வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷப்பட்டப்பா. வச்சுக்கோ. பிரமாதமா பண்ணீங்க. அந்த குள்ள செமையா இருக்கான்ல? செம என்ஜாய்மெண்ட். இப்பதான் வந்தேன். நான் குளிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். இங்க தனியா என்னடா பண்ற? சும்மா பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட பேர் என்ன? சிண்டு. சிண்டு? நல்ல பேரா இருக்கே. சாக்லேட் சாப்பிடுறியா? இரு, எடுத்துட்டு வரேன்.
உள்ளவா கையில எவ்வளவு சாக்லேட் இருக்கு பாரு. எல்லாமே உனக்கு தான். வந்து எடுத்துக்கோ, பயப்படாத. பாப்பா இந்த எடுத்துக்கோ சாக்லேட். அது அது வந்து இந்த சாக்லேட் எடுத்துக்கோ சிண்டு. டேய் வீட்டுக்கு போ. ரொம்ப அழகான பையன். ஒரு தையல் வேலை கிடைச்சிருக்கு, செய்யலாமான்னு பாக்குறேன். எப்படியும் பண தேவை அதிகமா இருக்கு. இப்பவே இந்த வேலையை எடுத்துக்கலனா அப்புறம் இருக்கிற பணமும் காலி ஆயிடும். நீ பணம் சம்பாதிக்க போறியா? ம், அப்ப நான் கையாளாகாதானா? அப்ப சிண்டுக்கு ஏதாவது டீ கல்ல சேர்த்து விட்டுறேன். 2 பேரும் வேலைக்கு போங்க, நான் வீட்டுல ஜாலியா இருக்கேன். நான் அந்த அர்த்தத்துல நீ சொல்ல. எந்த அர்த்தத்தை சொன்ன எனக்கு நல்லா தெரியும். வேலைக்கு போறலாம். நான் ஒரு முட்டாள். எனக்கு மூளையே இல்லை. கோபத்தில் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு தடவை நான் சொல்றதை கேளு. நம்ம நிலைமை மோசமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. நீ கர்ப்பமா இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த நேரத்தில் நீ வேலை செய்யறது நல்லதில்லை. இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கிராமத்துக்கு போயிடு. அங்கே நீ உன்னையும் பார்த்துக்கிட்டு சிண்டுவும் நல்லபடியாக பார்த்துக்கோ. குட்டி சார்லி பிறந்த உடனே சீக்கிரமாக அங்கே கிளம்பி வந்துடு. நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன், நீ வர்றதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராம்சிங் சார்லி. சார்லி அதானே. திஸ் இஸ் வாட் ஐ லைக் அபவுட் ஆர்டிஸ்டா. நீங்களா உங்களோட கேரக்டர்ல அப்படியே வாழ்றவங்க. ஐ லைக் ஆர்டிஸ்ட். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். வெயிட். இது இது தெரியுதா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங்? திஸ் இஸ் கிரிக்கெட். கிரிக்கெட் வித் சிக்கன்ஸ். இது என்ன தெரியுதா? கஸ்டியூம்ஸ். உங்களோட கஸ்டியூம்ஸ். நீங்க இதை தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நடுவில் போய் நீங்க கிரிக்கெட் விளையாடணும். ஆனா இதுல நான் தெரிய மாட்டேனே.
ஆனா உங்க டேலண்ட் தெரியும்ல, டேலண்ட். ஒரு கலைஞனுக்கு வேற என்ன வேணும்? ஆனா இதை யார் வேணாலும் செய்யலாமே, இதுக்கு ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. பாடி லாங்குவேஜ், கோழியோட பாடி லாங்குவேஜ உங்களை மாதிரி ஒரு உண்மையான கலைஞனால தான் புரிஞ்சிக்க முடியும். இங்க பாருங்க, நீங்க சார்லி ப்ளே பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி சிக்கன் ப்ளே பண்ணுங்க. இந்த காஸ்டியூம்க்குள்ள உயிர் கிடையாது, அதுக்கு உயிர் கொடுக்க போறதே நீங்க தான், உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான கலைஞன். என்ன நம்புங்க, சரியா இருக்கும். இல்ல சார், என்னால முடியாது. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 15,000 தரேன். வாரத்துல 5 நாள் தான் வேலை, மத்த நேரம் ட்ரைனிங் பீரியட். ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி என்னங்க, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்னு சொல்லவா? உங்க பெட்டிக்குள்ள கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. நல்ல வேளை கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனேன். இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, சம்பளம் வெறும் 15,000 தான். என்ன என்ன சொன்னீங்க? 15,000. எனக்கா கொடுத்த? இல்ல, சிண்டுக்கு. கோழிகளா, முட்டை கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? நீங்க எல்லாம் போட்டுட்டு இருக்கிற இந்த காஸ்டியூம்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. ஒரு தடவை இந்த காஸ்டியூமை போட்டுட்டு மைதானத்துல இறங்கிட்டா அவ்வளவுதான். காஸ்டியூமை என்னாலும் கலட்டவும் கூடாது, உங்களுக்குள்ள பேசிக்கவும் கூடாது. ஏன்னா அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் உங்களை நிஜமான கோழி நினைச்சுப்பாங்க. நீங்க உண்மையான சிக்கன், நீங்க ஜெனி த ஹென். நீங்க மறந்து போய் தலையை கழட்டினாலோ இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிக்கிட்டாலோ குழந்தைங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க இது கோழி கிடையாது, ஆளுங்கன்னு. அதுக்கப்புறம் நம்மளோட பிராண்ட் என்ன ஆகும்னு தெரியுமா? கெட்டு போயிடும். உன் பேர் என்ன? ராம் சிங். உங்க பேரு? ஷாஜஹான். தாஜ்மஹாலை கட்டினது நான் தான். ஷாஜஹான், என்னையா பண்ற நீ? என்ன இது? காஸ்டியூம் போட்டு 15 நாள் ஆச்சு, இன்னும் ஒழுங்கா நடக்க கூட தெரியல. இவரை பாரு, 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு உங்க எல்லாரோடையும் சூப்பரா பண்றாரு. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கோ. ஒரு வேலை பண்ணு, சிக்கனோட காஸ்டியூம் நீ போட்டுக்கோ. ராம் சிங், நீ இவனோட காஸ்டியூம் போட்டுக்கோ. நீ என்ன நிஜமாவே கோழி பண்ணையில பிறந்தியா? எப்படி இவ்வளவு ஈஸியா பண்ற? என்னால முடியலையே. இவ்வளவு வீட்டான காஸ்டியூம் போட்டு நீ எப்படியா பண்ண? சும்மா அப்படியே பண்ணிட்டேன். நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களாலே முடியும். அது நான் சர்க்கஸ்ல இருந்தேன்னா அதனால பண்றேனோ என்னமோ. சர்க்கஸ்லியா? அப்ப நீ ஜோக்கரா? என்ன? இல்ல இல்ல, நீ ஜோக்கர் இல்ல, போய் சொல்ற. நிஜமாவே ஜோக்கரா நீ? ஜோக்கர் ஏதாவது செஞ்சு காட்டு. எந்திரி. ஓ நான் ஒரு அழகான ஆணழகன். என் ஆட்டத்தை பார், என் ஆட்டத்தை ரசிப்பாயே, இல்லனா போயிடு. வாவ், கலக்கிட்டீங்க. அதெல்லாம் இல்ல, பிரமாதம். இவ்ளோ டேலண்ட் வச்சிருக்க உனக்குள்ள, செம்மையா நீ. ஆமா, இங்க என்ன பண்ற? சர்க்கஸை மூடிட்டாங்கல்ல, பொண்டாட்டி பிள்ளைய கிராமத்துக்கு அனுப்பிட்டேன். இப்ப கஷ்டப்பட்டு இங்க உழைச்சு பணம் சம்பாதிச்சு ஒரு வீடை வாடகை எடுத்து அப்புறமா அவங்களை கூட்டிட்டு வருவேன். ஆமா, இப்ப எங்கேயா தங்கி இருக்க? இடம் தேடிட்டு இருக்கேன். உன் தேடல் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. வாப்பா. மாமா, நல்லா இருக்கீங்களா? தனியா இருக்கிற ஆம்பளைங்களுக்கு இது சரியான இடம். ஒரு நாளைக்கு 20 ரூபா, 10 நாளைக்கு ஒரு தடவை 200 ரூபா கொடுத்தா போதும். நோ டென்ஷன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க. அப்புறம் வருமானம் ஏதாவது வந்துச்சா? சரிப்பா, உன் இடத்த பார்க்கலாம். பகல் பூரா ரிக்ஷா எழுத்துட்டு ராத்திரி நிம்மதியா தூங்குவாங்க. அவ்வளவுதான். நீ அப்படியே இங்க இருந்துக்கோ, சரியா? அப்ப நான் கிளம்புறேன். நீங்க இங்க தங்கலையா? நான் இங்க தங்கிட்ட தாஜ்மஹாலும் மும்தாஜும் தனியா இருப்பாங்கல்ல,
வரேன். காலையில் சொன்னது என்ன? இப்படி ஒரு மேட்சை நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. The Alien versus the Chicken. மைதானத்துல எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. கோலி பேட்டிங்க்கு தயாராயிடுச்சு. ஏலியன் பால் போட தயாரா இருக்கு. அதோ பிரமாதமான ஷாட் கண் அடிச்சிருக்கு. பிரம்மாண்டம். ஏய் அப்படிதான். இன்னொரு 4. பிரமாதமான 4. 6 4. இப்போ ஒரு ரன்னுக்கு போறாங்க. பிரமாதம். இப்போ சிக்கன் ரெடியா இருக்கு. ஏலியன் பால் போடுது. ஆனா பால் ஸ்டம்ப்ல பட்டுங்க. ஓ சிக்கன் கீழே விழுந்துடுச்சு. ஏலியன் டீம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப சிக்கன் பெவிலியனுக்கு திருப்பி போகுது. ஆனா ஜெனித் ரன் மட்டும் 6 அடிச்சு விளாசுது. தொடர்ந்து ஹாட்ரிக். மறுபடியும் 6. இப்போ ஒரு 4. இப்போ ஒரு 6. மறுபடியும் 4. பிரமாதம். 6. ரொம்ப பிரமாதம். இதோட முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சது. இரண்டாவது இன்னிங்ஸ்ல மேட்ச் எப்படி வேணாலும் மாறலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க இருக்கிற சிக்கன் ஒருத்தர மீறி ஒருத்தர் இருக்காங்க. அதனால விளையாட்டுல யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். கோல்ட்ரிங் பிரேக் இதோட முடிவுக்கு வந்தாச்சு. மறுபடியும் பிளேயர்ஸ் மைதானத்துல. அதோ ஒரு அற்புதமான கோல். அட என்னடா இது 6 அடிக்கிறாரு. கவனம் எங்க இருக்கு? அங்க பாரு பால் அங்க இருக்கு. இப்ப இரண்டாவது ஓவருக்கு போறோம். ஜெனித் பால் போடுது. அதோ கிளீன் கோல். இதோ சிக்கன் முதல் விக்கெட் எடுத்துட்டாங்க. பிரமாதம். சிக்கன் அவங்க டீமோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யாராவது குடிக்க தண்ணி கொடுங்க. அடுத்ததா ஏலியன் பிளேயர் என்ன பண்றாருன்னு பாப்போம். இந்த பால பக்கத்துல தான் அடிக்கிறாரு. அடுத்த பாலையும் பக்கத்துலயே அடிக்கிறாரு. ஆனா அது 4 போயிடுச்சு. ஏலியன் பிளேயர்ஸ் ரொம்ப நிதானமா விளையாடுறாங்க. இப்ப மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துக்கு வருது. ஏலியன்ஸ் ஜெயிக்க போறாங்களா இல்ல சிக்கன் தாக்கு பிடிச்சு ஜெயிக்க போறாங்களா? இது எதுவுமே இப்ப நம்ம சொல்ல முடியாது. யார் விருது அள்ள போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏலியன் பிளேயர் ஒரு ஷாட் அடிக்கிறாரு. ஆனா பால சிக்கன் கையில பிடிச்சிருச்சு. சூப்பரான ஃபீல்டிங் இது. ஏலியன்ஸ் இதே ரேஞ்சில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னே சொல்லலாம். சிக்கன் பால் போட தயாரா இருக்கு. பால போட்டுருச்சு. ஏலியன் அதை அடிச்சிருச்சு. பால் ஜெனித் கிட்ட போய்கிட்டு இருக்கு. இப்ப ஜெனித் பால தூக்கி போடுது. ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா இது ஜெனி இல்ல ஜாலியா இருக்கு. ஓ ஜாலி தலைய காணோம். ஜெனிங்கிற பேர்ல ஜாலி வந்து நிக்கிறாரு. வாட் தி ஹெல் மேன்? உங்களுக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? இப்படியா ஈவென்ட் பண்ணுவீங்க? பேமெண்ட் கிளியர் பண்ணி அந்த ஆளை அனுப்பிச்சு விடு. சார் எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு சார். தண்ணி வேணும் ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தானா யாருமே கவனிக்கல சார். நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்க. நீ ஒரு வேலை பண்ணு. இங்க இருந்து போயிடு. மேனேஜர் உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே எஸ்கேப் ஆகி போயிடு. புரியுதா? சார் நான் இங்கேருந்து போயிடுறேன். ஆனா பணமா? நீ என்ன பைத்தியமாயா? நீ செஞ்ச இந்த காரியத்தால எங்க ஜாபுக்கு பாதி கூட கிடைக்காது. கிளைண்ட்டும் கைமீறி போயிட்டார். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து அமைதியா போயிடு. இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். டெலிவரி டேட் நெருங்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு தோணுச்சு. காதுல விழுதா? கேக்குதுமா. நான் சீக்கிரமாவே பணம் அனுப்பி விடுறேன். பணத்தை அனுப்பி வைக்காதீங்க. நீங்களே நேர்ல வாங்க. பிறக்க போற குழந்தை முதல்ல உங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க கையால தான் அந்த குழந்தைய வாங்கணும். ஏன்னா அது உங்களை மாதிரி ஆகணும். நீங்க தான் எங்க எல்லாருக்குமே ஹீரோ. ஹலோ ஹலோ சீக்கிரமா வந்துடுறேன். இப்ப நான் போனை வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நான் பணம் சேர்க்க முடியல. வேற ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு பார்க்குறேன். எந்த வேலைக்கு போனாலும் இதே நிலைமை தான்ப்பா. சரியா சொன்னீங்க. ராம் சிங், இங்கே பாரு. ஜெனித் என்னோட முட்டை மாதிரி இல்லை. சஜானே, நான் உடனே ஊருக்கு போகணுண்ணே. கிளம்பி போ. இல்ல உங்களுக்கு புரியல. 15 நிமிஷத்துல பஸ் கிளம்ப போதுண்ணே. நான் ரிக்ஷாவை கொண்டு போய் விட்டுட்டு போறதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ணணுன்ற? தப்பா நினைக்கலண்ணா, ரிக்ஷாவை நீங்க விட்டுறீங்களா?
சரி போ, நான் பாத்துக்கிறேன். மறக்காம கொண்டு போய் விட்டுருவீங்கல்ல? போயா, சொல்லிட்டேன்ல. சரிடா, என்கிட்ட வரவங்க வெறும் கையோட போகக்கூடாது. ரொம்ப நன்றிங்கண்ணே. வண்டியை விட்டுருங்கண்ணே. அப்போ நானும் கிளம்பிட்டா? ஓய், 2 பேர் சாப்பிட்டதும் என் கணக்கில் எழுதிக்கோ. ராம்சிங், அந்த துண்டு தலையில் கட்டிக்கிட்டு அதை கொண்டு போய் விட்டுரு. ஆனால் இது வரைக்கும் நான் ரிக்ஷா இழுத்ததே கிடையாது. மூளை இல்லாத எருமையாலேயே வண்டி எடுக்க முடியும்னா நீ மூளை உள்ள மனுஷன் தானே. எந்திரிச்சு போ. ரிக்ஷா இரு 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 என்ன கொஞ்சம் ஸ்டேஷன்ல விட்டுரு. சார் நான் ரிக்ஷாக்காரன் கிடையாது சார். ரிக்ஷா வண்டியை வச்சுக்கிட்டு ரிக்ஷாக்காரன் இல்லைன்னு சொல்றேன். முதல்ல வண்டி அடியா. இல்லை சார், உங்களுக்கு புரியல. நான் எடியா வண்டி எடு. பணம் கொடுக்குறேன், லேட் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் எடு சார். என்ன நம்புங்க சார், நான் ரிக்ஷாக்காரன் கிடையாது. சீக்கிரம் போயா. சொன்னீங்க, அதனால தான் கொண்டு வந்து விட்டேன். ஆனா நான் ரிக்ஷாக்காரன். மறுபடியும் ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியா? இந்த இப்படி உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒன்றும் ஷாருக்கான் கிடையாது. ராம்சிங், என்னையா தனியா உட்காந்துருக்க? எப்படி போயிட்டு இருக்கு? ஓ, புது போனா? மகாலட்சுமியோட அருள் கிடைச்சிருச்சு போல இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட திராட்சை ரசம் குடி. இதோ புடி. இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை. இதை குடிச்சா களைப்பெல்லாம் பறந்து போயிடும். நிஜமாதான் சொல்றேன். இல்லை, எனக்கு உண்மையிலே குடிக்கிற பழக்கம் இல்லை. நான் ஒரு ஃபுல்லா அடிக்க சொல்றேன். குட்டியா ஒரு பெக்கு, அவ்வளவுதான். இல்லை, நான் குடிச்சது கிடையாது. அடைச்சி குடியா. வயசு போன மாதிரி வெக்கப்பட்டு இருக்கேன். இல்லை குடி. வேண்டாங்க. இப்ப நீ குடிக்கலனா என்ன அவமதிக்கிற மாதிரி. சபாஷ். கூடவே எதையும் சாப்பிடு. பிடிச்சிருக்கா இல்லையா? இந்தா, அப்படியே இன்னொரு பெக்க போடு. போடியா. அது உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்கு. ரிக்ஷா, ரிக்ஷா. மாஸ்டர் வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். சார்லி, ஐயோ, எப்படி இருக்க சார்லி? என்னடா இதெல்லாம்? நான் பிரமாதமா இருக்கேன் மாஸ்டர். இது வயிற்று பழப்புக்காக. வாங்க, நான் விடுறேன். இல்ல சார்லி, என்னால உன்னோட ரிக்ஷால உட்கார்ந்து வர முடியாது. அட, இத்தனை வருஷமா எனக்கா எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுங்களேன். வாங்க. பாத்துமா, மெதுவா இருக்குங்க. இந்தாங்க மாஸ்டர். சரி வா, டீ சாப்பிட்டு போலாம். இல்ல வேண்டாம் மாஸ்டர், நான் கிளம்புறேன். அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போ, எனக்கு சந்தோஷமா இருக்கும். மாஸ்டர், பணம் கொடுத்து சங்கடப்படுத்தாதீங்க.
கிளம்புறேன். சார்லி, மறுபடியும் உன் கனவு நனவாக்கணும்னு ஆசைப்பட்டனா என்னை வந்து பாரு. என்ன கனவு மாஸ்டர்? உன் சொந்த சர்க்கஸ்டா. சர்க்கஸ் பொருளெல்லாம் குடோன்ல வச்சிருக்கேன். அது என் பிள்ளைங்களுக்கு இப்ப தேவை கிடையாது. வேணும்னா நீ அதை எடுத்துக்கோ. கனவுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மாஸ்டர். அந்த விஷயம் இப்பதான் என் மண்டல ஏறி இருக்கு. ரொம்ப நன்றிங்க. மன்னிச்சுடுங்க, இந்த முறை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல, சரியா இருக்கு. என்னது மிச்ச காசை திருப்பி கொடுங்க சார். 50 ரூபா ஆகும் சார். என்னையா இந்த ஊருக்கு புதுசா நீ? ஐயா 50 ரூபா ஆகும் ஐயா. யோ, நான் தினமும் ரிக்ஷாவில் போறவையா. அட மிச்ச காசை குடியா. நீ பாட்டுக்கு போன் எடுத்து பேசிட்டு இருக்க, என் சில்லறையை கொடுத்துட்டு பேசியா. என்கிட்ட சில்லறை இல்லப்பா. பரவாயில்ல, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் சார். கண்டிப்பா நான் தான் குட்டி சார்லி ஆக போறேன். கண்ணா, நீ அம்மா கிட்ட போன் குடுறா.
रतिया रे हाथ जा रे रतिया रतिया रे ओ हाथ जा रे रतिया बड़ी अनजानी लगे ओ पिया की सुरतिया निंदिया में चूर लगे पिया बड़ा दूर लगे कनवा मरोड़ जरा मोसे करे बतिया रतिया रे हट जा रे रतिया ओ दरिया की मछली तू बरखा से मत डर डूब डूब खूब पिया रंग मख भर भर काठ पे अटका है गलवा में अटका है सपना पिया जी तोरा रसता ही भटका है எப்படி இருக்க? ஓய் செல்லக்குட்டி ஐ ஏய் குட்டி பாப்பா உன் புது வீட்டை சுத்தி பார்க்கறியா? எப்படி இருக்கு? வந்ததுலேருந்து உங்க அப்பா முகத்தை ஒழுங்கா பார்க்கவே இல்லை நீ. உன்னை பார்த்ததுலேருந்து உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு தெரியுமா? சிண்டுவான என்ன சொல்றான்? உன் அம்மா ஏதோ கோபமா இருக்கா போல இருக்கே. ஏன்? அப்படிலாம் இல்லை. உங்களை நான் இந்த நிலைமையில பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. அட நான் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கேன். ரிக்ஷா இழுக்கிறேன், காசு கரெக்டா வரும். எவ்வளோ ஓடுறேனோ அவ்வளோ சம்பாதிப்பேன். எனக்கு நானே ராஜா. சரி சரி, முதல்ல நீ உள்ளவா. இங்க பாரு, உனக்கு அடுப்பு பாத்திரம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதோட நம்ம சிண்டுக்கு ஸ்கூல்ல அட்மிஷனும் போட்டாச்சு. எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அதிர்ஷ்டத்தோட பிறக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரேடியா மகாலட்சுமியா வந்திருக்கா. என்ன என்ன பாக்குற? உன்னால அப்பாவுக்கு ஒரு ரிக்ஷா 2 ரிக்ஷா ஆகும், அப்புறம் 2 3 ஆகும், அப்புறம் 3 4 ரிக்ஷா ஆயிடும். நீ பார்க்க தானே போற. நம்ம பெரிய நிலைமைக்கு போயிடுவோம். எங்க போற சிண்டு? சிண்டு யார் இது? என் மெஜிஷியனா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். எப்படி இருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? வயலின் வாசிக்கிற. வேற என்ன? இவதான் உன் குட்டி பாப்பாவா? கௌரி. கௌரி அப்படியே சார்லி மாதிரியே இருக்கா. ஒரு நிமிஷம். என்ன அங்கிள் நீங்க எதுக்கு இதெல்லாம்? என் பேத்தியை முதல் தடவையை பாக்குறேன்ல. நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாங்க அங்கிள். அவர் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாமே. நீ கத்திரிக்காய் செய்யறேன்னு சொல்லு, அடுத்த நிமிஷம் உன் வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்கலாம்ல. நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். சந்தோஷம்லாம் இருக்கு, ஆனா சர்க்கஸ் முடிஞ்சு போச்சுல்ல. எல்லாம் அவங்கவுங்க வேலையில மும்முரமா இருக்கும். எதுக்கு தேவையில்லாம பாத்துக்கிட்டு. சரி வான்னு கூப்பிட்டுட்ட, சாப்பாடு போட்டு அனுப்பு. நான் சீக்கிரம் வர பார்க்குறேன், இல்லைன்னா என் சார்பாக மன்னிப்பு கேட்டுரு.
அது வீடு மாறும்போது உடைஞ்சு போச்சு. இத்தனை வருஷங்களா கூடாரத்துக்குள்ளே வாழ்ந்ததுக்கு அப்புறம் செங்கல் சிமெண்டால கட்டின வீட்டுல வாழறது மனசுக்கு நல்லா இருக்குல்ல? ஆனா சில நேரத்துல இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்கு முக்கியமானதை தெரியாம பாழாக்கிறோம். சாப்பாடு ரெடி, வாங்க அங்கிள் சாப்பிடலாம். சார்லி வர இன்னும் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நாட்டு சரக்கு நல்லா தான் இருக்கு. அது அப்படி இல்ல, நாட்டு சரக்கு நஜுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கின்னு தான் இருக்கு, ஜின்னு தான் இருக்கு. தங்க கொடமே தஞ்சாவூர். வணக்கம் அண்ணி, பார்த்து கூட்டு போங்கடா உள்ள, பார்த்து மெதுவா ரெடியா போங்க. அண்ணி அவரை திட்டாதீங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரு குடிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல சோகமா இருந்ததால பயத்துல குடிச்சாரு, இன்னைக்கு சந்தோஷமா இருந்தாரு, சந்தோஷத்துல குடிச்சிட்டாரு. இந்த குடி பழக்கம் ஏற்பட்டாலே இப்படிதான், என்ன பண்றது? குடியை கெடுக்கும், குடிக்கலன்னா குடியே கெட்டுரும். போதுண்டா, வாங்க கிளம்பலாம். சரிங்க அண்ணி, அடிக்கடி வரோம். நாட்டு சரக்கு நஜுன்னு தான் இருக்கு, கிட்ட என்னடா பண்ற? அப்பா, நம்ம 2 பேரோட சார்லி காஸ்டியூம் எடுக்க போறேன். ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல குழந்தைங்க அவங்க அப்பா கூட ஸ்டேஜ்ல ஏதாவது பண்ணணும், அதுக்கு பிரைஸும் கிடைக்கும். எடுத்த இடத்துல திருப்பி வை. ஏன்? சொன்னது செய்யடா. ஆனா அப்பா, நம்ம பிராக்டிஸ் பண்ணலனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எப்படி கிடைக்கும்? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு, அதை திருப்பி கொண்டு போய் வைடா. என்னாச்சுடா? நான் என்னோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக இதுல இருந்து காஸ்டியூம் எடுக்கலாம்னு வந்தேன். ஒரு தடவை வேண்டாம்னு சொன்னா புரியாது உனக்கு, போடாங்க இருந்து. நான் போகும்போது இருந்தவர் வேற, ஆனா இப்ப பாக்குறவர் வேற. என்ன பண்ணணும்னு சொல்றேன்? ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் வேலை கொடுன்னு பிச்சை எடுக்கணுமா? நான் சார்லி, எனக்கு வேலை கொடுங்க, நான் தாங்க சார்லி, எனக்கு வேலை கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த சார்லியை தான் நான் காதலிச்சேன். நீங்க எங்க ஹீரோவா இருந்தீங்க. என் குழந்தைங்க உங்களை மாதிரி இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ இல்ல. சிண்டு அவனோட ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான் தனியா. அவரு திட்டுவாருன்னு நினைச்சா பயமா தான் இருக்கும். ஆனா நம்ம தனியா இருக்கும்போது பயந்தோம்னா அவரு கைய பிடிக்கும் போதுதான் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அவரு வீட்டுல கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு, ஆனா சாயந்தரம் எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருக்கும் போது சுவாரஸ்யமா இருக்கும். அவருதான் என்னோட அப்பா. நான் வளர வளர அவருக்கும் வயசாகிக்கிட்டே போகும். என் பின்னாடி ஓடி ஓடியே அவர் தலைமுடி கொஞ்சம் நரைக்க ஆரம்பிக்கும். அவருதான் என்னோட அப்பா. அவரோட குழந்தை பருவத்தை என்னோட சேர்ந்து வாழ்வாரு. என்னுடைய கனவுகள்ல அவரோட கனவுகளை தேடுவாரு. அவரோட செருப்பை தான் எப்பவும் நான் போட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன். பல நேரங்கள்ல அவரை மாதிரியே நடக்க, பேச, உட்கார, ஸ்டைல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அவருதான் நம்ம எல்லாருக்குமே ஹீரோ. அவருதான் அப்பா. அவரு அடிக்கடி சொல்லுவாரு, என்னால எதுவும் செய்ய முடியுமா, என்ன வேணா ஆக முடியுமா, ஆனா நான் யார மாதிரி இருக்கணும், யார மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா எங்க அப்பா மாதிரி. ஏன்னா அவரே அப்பா. நமது அடுத்த பார்ட்டிசிபென்ட் சிண்டு சிங். அம்மா, என்னால முடியாது. உன்னால முடியும், தைரியமா போ. சரிம்மா.
நாம பார்த்த எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போது அடுத்தபடியாக பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. சோ எந்த சந்தேகமும் இல்லாம முதல் பரிசை வெல்ல போறது சிண்டு சிங் மற்றும் அவருடைய தந்தையார் சார்லி. Congratulations. Well done. மீண்டும் பலத்த கரகோஷங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படிதான் எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது போய் கனவுகளை பறிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனால சந்தோஷமா இருக்க முடியுமா? அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நான் உங்களை எந்த அளவுக்கு நினைச்சு பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை நான் ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருந்தேன். நீங்க இல்லாம நான் தனியா தவிச்சிட்டு இருந்தேன். ஜனங்க முன்னாடி உங்களை கொண்டு வரல. சின்ன வயசுல இருந்து என்ன எல்லாரும் சார்லி சார்லி டே சார்லின்னு தான் கூப்பிடுவாங்க. ராம்சிங்னா யாருன்னு எனக்கே தெரியாது. ஆனா அந்த ராம்சிங்கை நான் சந்திச்சப்போ எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க தான் என்னோட பலவீனம்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் என் பலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கோ நான் இழந்த தைரியம் எனக்கு இன்னைக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. எனக்கு என்னோட குடும்பம் திரும்ப கிடைச்சிருக்கு. மறுபடியும் நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க. நீங்க என் கூட இருந்தா இந்த உலகத்தை எதிர்த்து நான் போராடுவேன். என்ன என்ன அட அட என்ன சொல்லு. என்ன சொல்லு? போதும். எங்க போறீங்க? எங்க போறீங்க? சொல்லுங்க, எங்க போறீங்க? சொல்லுங்க, எங்க போறீங்க? என்னங்க இது? என்னங்க இது? மாஸ்டர் பார்க்க போறேன். இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன். நன்றி ராம்சிங்கை மறுபடியும் சார்லியா மாத்தினதுக்கு.
உங்களை பார்க்க சார்லி வந்திருக்காரு. ராம் சிங்? ஆமாங்க. ஆமா. ஓகே, நீங்க உள்ள போல. சின்ன முதலாளி நீங்களா? அம்மா இன்னைக்கு வரலையா? உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பார்க்க வந்திருப்பேன்னு நினைச்சேன். அம்மா இப்ப இல்ல. 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. சர்க்கஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. சர்க்கஸை க்ளோஸ் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் குறையும்னு தான் எதிர்பார்த்தோம். I don't know what happened. எனிவே, நீ எப்படி இங்க? கொஞ்ச நாள் முன்னாடி மாஸ்டர் சந்திச்சேன். கோடவுன்ல ஏகப்பட்ட சர்க்கஸ் பொருள் இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு அதெல்லாம் தேவைப்படும் போது வந்து என்ன பாருன்னாங்க. அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? நான் சர்க்கஸ் நடத்தலான்னு இருக்கேன். ஓகே, சரி. எப்படியோ கோடவுன் காலியானா அது போதும். நான் இங்கே தான் இருப்பேன். நீ கோடவுனுக்கு போய் உனக்கு எதெல்லாம் உதவுன்னு பாரு. நீ சொந்தமா சர்க்கஸ் ஆரம்பிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி பண்ணணும் தாண்டா நான் ஆசைப்படுறேன். நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீ தாண்டா என் வாரிசு. சார் மொத்தமும் லிஸ்ட் எடுத்தாச்சு. இதெல்லாம் எப்போ எடுத்துட்டு போற? நீங்க எப்போ சொன்னாலும். சரி, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக அரேஞ்ச் பண்ணிட்டு அவர்கிட்ட 1.5 லட்சத்துக்கு செக் வாங்கிக்கோ. சார், ராம்சிங், நான் அதிகமா கேட்கல. வேற யாராவது இருந்தா 2.5 இல்ல 3 லட்சத்துக்கு வைப்பேன். பட் யுவர் ஃபேமிலி. எனக்கு தெரியும், மாஸ்டர் உயிரோடு இருந்தா என்கிட்ட சர்க்கஸ் பொருளுக்கு விலை பேச மாட்டாங்க. மாஸ்டருக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு தெரியலன்னு சின்ன முதலாளி சொல்றாரு. ஒருத்தரோட மூச்சு காத்து நிறுத்திட்டு அப்புறம் எப்படி அவங்க உயிரோடு இருப்பாங்க? சின்ன வயசுல இருந்தே சர்க்கஸ் டென்ட்ல தான் வளர்ந்துருக்கேன். நான் பிறந்ததே சர்க்கஸ்ல தான். மீன் குட்டி தண்ணியில நீந்தறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் ஒன்றும் தேவையில்லை. எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லாம் நாமளே. நீ வேணா பாரு,
1.5 லட்சம் ரூபாயும் சம்பாதிப்பேன், கூடாரத்தையும் போடுவேன், டிக்கெட்டும் வைப்பேன், பர்ஃபார்மன்ஸும் பண்ணுவேன். பண்ணத்தான் போறேன். சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா ஒரு சர்க்கஸ் நடத்துவேன். என்னோட சர்க்கஸ். என்னது? பாதி சர்க்கஸ். எனக்கு புரியல. என் அண்ணன் பையன் ரஹீம் கிராமத்தில் எங்கள் அண்ணன் நிலத்தை வித்துட்டாரு. என் பங்கை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். என்னை பற்றி தான் தெரியும்ல, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. என்கிட்ட இருந்தால் ஒரே நாளில் மொத்த பணமும் காலியாயிடும். அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். சர்க்கஸ்க்கு வச்சுக்கோ. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? உன் கனவுல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகத்தில் கனவு காண்றவங்க ரொம்ப குறைவு. அந்த கனவை நினைவாக்கணும்னு நினைக்கிறவங்க அதை விட குறைவு. அந்த கனவை நினைவாக்குறவங்க காணாமல் போயிடுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அண்ணே, எனக்கு இவனை பற்றி நல்லா தெரியும். இவனை ஊரே பாராட்ட போகுது, கலக்கிட்டேன்னு சொல்ல போகுது. வச்சுக்கோயா. முடிஞ்சா என் அண்ணன் பையனையும் கூட வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் எவனாச்சும் உருப்பட்டும், இல்லாட்டி என்ன மாதிரி தெரு தெரா சுற்ற ஆரம்பிச்சிருவான். என்னடா, நம்ம சர்க்கஸில் வேலை செய்றியா? பார்த்து மெதுவா. அவ்வளோதான். ஓய் ஓய், பார்த்து. அப்படிதான். நாளைக்கு பார்க்கலாம். ஏன்பா ராம் சிங்? சொல்லுங்க சார். நாளைக்கு பிரார்த்தனாவுக்கு பர்த்டே. குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல நீ ஏதாவது பண்ணலாமே? நானா? அதான் அப்பப்போ மேஜிக் அதெல்லாம் பண்ணுவியே, குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்கல்ல? கண்டிப்பா பண்ணுவேன் சார். ஆனா ஒரு நாள் ரிக்ஷா எடுக்கலன்னா பணம் வராது சார். இல்ல நீ சும்மாலாம் பண்ண வேணாம், காசு கொடுக்குறேன். 1000 ரூபாய் போதுமா? 1000 ரூபாய் கண்டிப்பா பண்ண சார், கண்டிப்பா. இதுதான் நம்ம இடம். எப்படி இருக்கு? இப்போதைக்கு இதை வச்சு ஓட்டலாம், அப்புறம் ஒரு பெரிய இடமா பார்த்து ஆஃபீஸ் போடலாம். आदत जिंदगी की हंसती है रोती है होती भी நல்லா பண்ணு சரியா? நேத்து பார்ட்டில யாருமே என்ன பார்க்கல. ஒரு உண்மையான கலைஞன் மற்றவங்களுக்காக இல்லை, தனக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவான். அப்பதான் எல்லாரும் அவனை பார்ப்பாங்க. घुटी घुटी सी तमन्ना, छुपी छुपी सी तमन्ना, आईनों से बात कर सच सच देते हैं बता, तुझ में ही मंजिल तेरी है, रास्ता भी है, बाकी झूठे सब खुदा. डोनाल्ड डक இருக்கா? இல்ல. छोटा भीम? இல்லையே. அப்போ போக்கிமான், டோரா? ஜெனிட் ஹேன் சிக்லெட் ஓகேவா சார்? ஜெனித் ஹேன்னா கார்ட்டூன் சார், பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி ஓகே. ஜெனிட் ஹேன் காரங்க பணம் கொடுக்கல, நான் காஸ்டியூமை திருப்பி கொடுக்கல. जीने को क्या हो बस थोड़े से इरादे हो, लंबी हो राह
ஸ்கூல் மைதானத்துல கார்னிவல். அதுக்கு புரியலையா உங்களுக்கு? திருவிழாங்க, திருவிழா. 10ல் 5000 கொடுக்குறோம். வெறும் 50% கொடுக்குறேன்னு சொல்றீங்க சார்? நீங்க ஒரு 50% விட்டு கொடுங்க சார். நாங்க உங்க குழந்தைங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் தரோம் டிக்கெட்ல. आज है दर बदर ठहरे ठहरे मगर कभी फिर फिर उड़ जाएंगे. அந்த தாத்தா உங்களுக்காக இதை விட்டுட்டு போனாரு. சார்லின்னு ஒருத்த வரும்போது இதை கொடுனாரு. रहने दो बुन के ख्वाबों को तू बुन के मंजिल साफ चुन के दे आवाज खुल के. जीने को क्या हो बस थोड़े से इरादे हो. लंबी हो रात मगर सुबह के वादे हो. आई Hey. நடுவுல ஒருத்தர் வந்தானே அவனேதான். பிரமாதம், ரொம்ப பிரமாதம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஷார்ட். அண்ணா உங்க பேர் என்ன சொன்னீங்க? செம ஷார்ட் கட். உங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வருது. சொல்லு சொல்லு சொல்லிடுறேன்ப்பா. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா இந்த ஷார்ட் கட் ஜிம்முக்கு போனாங்களாம். இந்த ஷார்ட் சார் ஹைட் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணாராம். கட் சார் பாடி பில்டிங்காக போனாராம். ஷார்ட் சார் கட் சாரோடைய பாடி பில்டிங்க பார்த்தாராம். உடனே அவரும் பாடி பில்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணாராம். 1 2 3 1 2 3 இப்ப கட்டு. இப்போ அடுத்த நாள் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ ஷார்ட் கேக்குறாரு, கட் நீ ஏன் இவ்வளவு சுகமா இருக்குன்னு? நல்லா தானே பாடி பில்டிங் பண்ற. ஷார்ட்டுக்கு ஒரே குழப்பமா. அப்ப கட் சொன்னா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு. இவன் ஏன் கேட்டான். அப்ப கட் சார் சொன்னாரு, நான் எவ்வளவுதான் பாடி பில்டிங் பண்ணாலும் எல்லாருமே என்ன சின்ன பையன் தான் சொல்றாங்க. நீ எவ்வளவுதான் பாடி பில்டிங் பண்ணாலும் எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நீ சின்ன பையனா தான் இருப்ப. என்ன பணம் சேர்ந்துருச்சா? இன்னைக்கே திங்ஸ்லாம் வந்துருமா? அட பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயா போற சொல்லியா? கட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கா. அவனோட வைத்தியத்துக்கு இப்ப பணம் அவசியம் தேவை. அப்போ சர்க்கஸ் 2 நாளா சர்க்கஸ் ஆரம்பிக்கணும்ல. உழைக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவ? சர்க்கஸ் கண்டிப்பா நடக்கும். நான் சத்தியம் பண்றேன். எப்படி பண்ண போறேன், பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா சர்க்கஸ் கண்டிப்பா நடக்கும்.
ஆனா இப்ப கட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான். நான் போகணும். ராம்சி, இதுக்கு மேலேயும் சர்க்கஸ் ஐட்டம்ஸை நான் குடோன்ல வச்சுக்க முடியாது. சர்க்கஸ் ஐட்டம்ஸோட மதிப்பை விட குடோனோட வாடகை அதிகமாக இருக்கு. நீ என்கிட்ட 2 மாசம் டைம் கேட்ட, நானும் உனக்கு கொடுத்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் டைம் கொடுக்க முடியாது. நான் இதை தவிர வேற ஏதாவது உதவி பண்ணணும்னா என்கிட்ட கேளு. சார், அது சின்ன வயசோட. எனக்கு புரியல சார். நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட அப்பா பொதுவாக பண்டிகை இல்லாத காலத்தில் கூட எனக்கு புது ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுவும் 1-2 இல்லை, ஒரேடியா நிறைய ஷர்ட் கொண்டு வருவார். அதை போட்டுக்கிட்டு இங்கே அங்கே நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். பல நாள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது தான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் உங்களோட துணிமணின்னு நீங்கள் போட்டு கட்டினது. மாஸ்டர் அதெல்லாம் ஏன் அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மை தெரிஞ்சதுனால ஏன் சந்தோஷம் ஒன்றும் குறையில. அது நீங்கள் கைட்டி போட்ட ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது புதுசை விட ரொம்ப பெருசு. நான் உங்ககிட்ட அதே சின்ன வயசு ஷர்ட் கேட்க வந்திருக்கேன். சர்க்கஸ் பொருள் என்னைக்குமே உங்களுக்கு தேவைப்படாதுன்னு எனக்கு தெரியும் சின்னையா. ஆனால் எனக்கு அது வாழ்க்கை. அதை நீங்க என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்கன்னா மாஸ்டர் மனசு உடஞ்சு போயிடும் சின்னையா. அப்படின்னு என்ன சொல்ல வர? அம்மாவை நாங்க தான் கெட் அவுட். இல்ல நான் அந்த இடத்துல சொல்லல சின்னையா. வாங்க வாங்க, நம்ம ஊர்ல முதல் தடவையா சார்லி ஆக்டிங்க ராம் சிங் பண்ண போறான். வாங்க ராம் சிங், வா நம்ம சர்க்கஸை நீயும் பாரு. என்ன ராம் சிங், ஆமா அவ்வளவு பணம் வந்துச்சுன்னா அது எங்கேயா வைப்ப? அங்க பாரு எவ்வளவு கூட்டம்னு பாரு. உண்மையை சொல்லவா, தப்பு என்னோட தான். நான் முதல்ல உன்னை நம்பி இருக்கவே கூடாது. எங்க அப்பா முப்பாட்டனோட நிலத்தை வித்த பணம் அது. எவ்வளவு பணம் கொடுத்த ஞாபகம் இருக்கல? 92,000. ராம்சிங், எனக்கு அந்த சர்க்கஸ் வேணும், எப்படியாவது வேணும், எனி ஹவ். சொல்றேன்னு நினைக்காத ராம்சிங், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. என் முகத்தை பாரு, இங்க பாருடா. எங்க சர்க்கஸ்? எங்க சர்க்கஸ்? எங்க? நீ ஏன் என்ன பார்க்க மாட்டேற தெரியுமா? ஏன்னா நீ ஒரு ஃப்ராடு. சார்லி, ராம்சிங், நான் உனக்கு சர்க்கஸோட எல்லா பொருட்களையுமே அனுப்புறேன். உன் லிஸ்ட்ல இல்லாத பொருட்களையும் அனுப்புறேன். எனக்கு தெரியும் உன்னால இதை வச்சு திரும்பியும் சர்க்கஸை நடத்த முடியும். இதை நான் எனக்காகவோ இல்லை உனக்காகவோ நிச்சயமா செய்யல. இதை அம்மாவுக்காக நான் செய்யறேன். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உன்னால முடிஞ்சதுக்கு ஜாங்கோ சர்க்கஸ்னே பேர் வை. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நவீர்,
की शाखों से नींदें चुरा के फिर चल पड़ा दिल उम्मीदें जुटा के मिलने लगी नई रोशनी जब से सुनी है सुबह की कहानी जगी नई खुदी कहती है जिंदगी हुए कहीं कहती है जिंदगी ख्वाबों की शाखों से नींदें चुरा के फिर चल पड़ा दिल उम्मीदें जुटा के मिलने लगी नई रोशनी जब से सुनी है सुबह की कहानी जगी नई खुदी कहती है जिंदगी அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும். ஆனால் சொர்க்கத்துக்கான டிக்கெட் விலை அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. என் சர்க்கஸையே மொத்தமாக எடுத்து மூடிட்டானே. ஏதோ அந்த நவீன் சார் வந்து சர்க்கஸ் பொருளெல்லாம் கொடுத்துட்டாரு. உனக்கு உன்னோட 50,000 ரூபாய் தானே வேணும், நான் திருப்பி கொடுக்குறேன். நீ திருப்பி கொடுப்பியா? எங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்ப? என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு எனக்கே கொடுப்பியா? நல்லா கணக்கு போடுறியா நீ? நான் நிச்சயமா உன்னோட பணத்தை திருப்பி கொடுப்பேன். ஆனா உனக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன். இடத்த காலி பண்ணு. ஒன்ன மாதிரி ஆளுங்களா எனக்கு ஏகப்பட்ட பேர் கிடைப்பாங்க. கிளம்பு போடா. உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறது நான் தானே. நான் உனக்கு சர்க்கஸ் கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணேன். இது உன்னோட சர்க்கஸ். உன் புது சர்க்கஸுக்கு வாழ்த்துக்கள். இப்போ சர்க்கஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களே, இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். நம்மளால சர்க்கஸ் கிடையாது, சர்க்கஸால தான் நாம. அதுலயும் நீங்க பிறந்ததே சர்க்கஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான். தப்பு ஷாஜகான் பக்கம் இருக்கலாம், ஆனா அடுத்த ஒரு வாரத்துக்கு கூடாரம் நிக்கிற வரைக்கும் நீங்க அதுல பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ராம் சிங் சார்லி இல்லைன்னா பரவாயில்ல, நீ சார்லியா நில்லு. இந்தா போடு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்களாம்? அவங்க இல்லைன்னா சர்க்கஸ் நடத்த முடியாதா? ஒரேடியா விட்டு போயிட்டாங்க. இந்தா இதை போடு. சார்லி மாதிரி தான் இருக்க. மீசையை மடிச்சிட்டு மேக்கப் போட்டா போதும். இந்தா இங்க நடந்து காட்டு. சார் 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 இது என்னோட ஐடியா இல்லை சார். அது சித்தப்பா தான் சொன்னார் சார், சாயந்தரம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு. அதான் ஷோ எப்படி நடந்து தானே ஆகணும். நீ பார்க்கறதுக்கு சார்லி மாதிரியே இருக்குன்னு நீயே பண்ணுன்னு சொன்னார். சத்தியமா சார் இது என்னோட ஐடியா இல்லை சார். உங்கள் இடத்த நான் எப்படி சார் எடுத்துக்க முடியும்? சார் சார் நான் உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான் சார். சார்லி சார், சித்தப்பா அவரை நிக்க சொல்லுங்க. சார்லி சார்,
சார்லி சார். அதுக்கப்புறம் அப்பா என்னைக்குமே திரும்பி பார்க்கல. இந்த உலகத்தையே தன்னோட சர்க்கஸா மாத்திக்கிட்டாரு. உயிர் இருந்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்பா, உங்களுக்குள்ளேயும் நிறைய குறைகள் இருந்துச்சு. ஆனா நீங்க உங்க பசங்களுக்கு வரும் திறமையை மட்டும்தான் கொடுத்தீங்க. நான் என்னைக்குமே உங்களோட நிழல் தான்ப்பா. இருட்டில் நான் யாருக்குமே தெரிய மாட்டேன். ஆனா அங்கேயே தான் இருப்பேன். நான் மட்டும் இல்ல, நீங்களும் உங்களோட அப்பா அம்மாவோட நிழல் தானே. வாழ்க்கை ஒரு பந்தயம். அதுல எல்லாரும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு அப்பாவும் கடைசி மூச்சு வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க, தன்னோட குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்காக. சின்டூன்னு என்னைக்குமே தோத்து போக மாட்டேன்னு நீங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவீங்க. ஏன்னா என்னோட தோல்வியை கூட நீங்க எடுத்துக்கிட்டதா உணருவீங்க. எனக்கு தெரியும்பா, தினம் தினம் ராம்சிங்க நீங்க ரிக்ஷா எடுத்தீங்க. உங்களுக்காக இல்ல, இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டீங்க. நீங்க இல்லைனாலும் சார்லி உயிரோட தான் இருக்கார். ஒரு புது மேடையில் கோடி கனவுகளோட. நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. உண்மையான ஆர்டிஸ்ட் மற்றவங்களுக்காக இல்ல, தனக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் பேரும் புகழும் தன்னால தேடி வரும். आज है दर बदर ठहरे ठहरे मगर कभी फिर फिर उड़ जाएंगे बन खबर आफते आदतों में रहने दो आज है दर बदर ठहरे ठहरे मगर कभी फिर फिर उड़ जाएंगे बन खबर आफते आदतों में रहने दो बुन के ख्वाबों को तू बुन के मंजिल साफ चुन के दे आवाज खुल के जीने को क्या हो बस थोड़े से इरादे हो लंबी हो रात मगर सुबह के वादे हो है आदत जिंदगी की हंसती है रोती है होती भी है ये खफा क्यों अनजाने से कल में लम्हे हैं जो आज उनसे करे हम दगा